இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப ஹெல்த்தியான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு சுண்டல், 1/2 கப் அளவுக்கு ராஜ்மா ஊற வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதில் சின்ன சைஸ் இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி. இப்போது இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் திக்னஸ் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் திக்னஸ் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து சைடில் வச்சுட்டு இப்போது சூடாக இருக்கிற தவாவில் மாவை ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு திருப்பி விடுங்க. அப்போ தான் 2 சைடும் நல்லா வெந்து வரும். மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியாக, வீட்டிலேயே ஹெல்த்தியாக செய்யக்கூடிய அடை தோசை ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.